அதாவதுங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எப்போவுமே சந்தோஷமா இருக்கிறாங்களா? ஆத்ம திருப்தியா சந்தோஷமா இருக்காங்களா? கடமைக்கு இருக்கிறாங்களா? மனசுங்கிறது ஒரு பூ மாரி. அப்ப மனைவியோட குணம் அறிஞ்சு அந்த கணவர் நடக்கிறாரா? மனைவியோட சந்தோஷத்த திருப்திப்படுத்துறாரா? அபாயப்படுத்துறாரா? ஒரு கடமைக்காக மிஷின் மாரி இப்போ வர்றாங்க, உடல் உறவு வச்சுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா, ஒரு மிஷின் மாரி இருந்துட்டு டக்கு டக்குன்னு அவங்க வேலைய முடிச்சுட்டு அவன் வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்களா? ஒரு மனைவின்னு கூட ஒரு மரியாதை இல்லாம இருக்கிறாங்களா? புரியுதுங்களா? ஒரு சாதகத்தில தெரியுமா? கண்டுக்கலாமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா பார்க்கலாம், கண்டுக்கலாம். சரி, அப்ப ஏங்க நாங்க நல்ல பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நல்ல முறையில இருக்குன்னு தான் எல்லாமே பார்த்தாங்க. நெறைய பக்கம் நாங்க பார்த்து தான் பண்ணி வச்சோம். ஆனா 2 பேத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க. என்னமோ மாரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 4 செவுத்துக்குள்ள புருஷன் முன்னாடி இருக்காங்களா? வெளியில பப்ளிக் இருக்காங்கன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேதுங்க. பார்த்தீங்கன்னா, உர்ருன்னே இருக்கிறாங்க. ஒரு வண்டியில போனாலும் சரி, வெளியில போனாலும் சரி, ஒரு ஃபங்ஷனுக்கு போனாலும் சரிங்க. முகம் குடுத்து கூட பேச மாட்டாருங்க. அவர் பாட்டுல இறங்குறாரு, வண்டி நிப்பாட்டி அவர் பாட்டுல போறாரு. அது மனைவி பின்னாடியே போகுது. அங்க போய் சாப்பாட்டுக்கு போலாமான்னு போறாரு. அந்த அம்மா மனைவி வருது, உட்காந்துருக்காங்க, சாப்பிடுறாங்க. ஃபங்ஷன முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அதே மிஷின் மாரியே நடந்துக்கிறாங்க. ஒரு அன்பு, பாசம் இதெல்லாமே கிடையவே கிடையாது. அந்த மனைவி நினைக்கிறாங்க, சரி நம்ம கணவரோட ம போக்கு இப்படித்தான இருக்குது, மனசு இப்படித்தான இருக்குது, நம்ம அதை வச்சு இருந்துக்குவோம் அப்படின்னு ஒத்து போகிற பெண்கள் பிரச்சனை இல்லை. ஒத்து போகாத பெண்கள் என்ன செய்வாங்க? என்னங்க டூ வீலரில் கூட்டி போனீங்க, அவங்க வீட்டில் நீ வீட்டில் இறக்கி விட்டு போகிறீங்க ஃபங்க்ஷனில் போய், உங்கள் பின்னாடியே நான் ஒடியார மாதிரி இருக்குது நாய் மாதிரி. ஒரு சாப்பாட்டுக்கு அனுப்பிச்சு போகிறீங்க, வான்னு கூப்பிடாமல் போகிறீங்க. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது நீங்கள் வான்னு கூப்பிடாம உங்கள் வீட்டில் போகிறீங்கன்னா உங்கள் பின்னாடி அனுப்பிச்சு வர முடியுமா? ஒரு பாத்ரூம் கூட போகலாம் வரலாம். என்ன ஒன்றுமே இப்படி மிஷின் மாதிரில என்னை வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அப்போ ஆணுடைய சாதகத்தில் அந்த என்ன மாதிரி இருக்குங்க? இந்த பொண்ணை ஒரு மனசு அந்த பொண்ணுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, ஆணுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல. மனசை அறிஞ்சு நடக்கிறது, மனசை புரிஞ்சு நடக்கிறது, ஒருடைய கேரக்டர் என்னென்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது. அப்போ மனைவிக்கு என்ன பிடிக்கும்? இந்த வெளியூர் கோயிலுக்கு கூட்டி போகிறோம், பூ வாங்கி கொடுக்கணும், உணவு ஏதாவது சாப்பிட்றேன், டீ சாப்பிட்றீங்களா, டீ ஏதாவது இனிப்பு காரம் சாப்பிட்றீங்களா, இப்படி கேட்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு வெளியில் போயிட்டு வந்தால் அந்த மாதிரி கேட்கணும். மிஷின் மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் என்ன இருக்குது? அந்த பொண்ணு கேட்குது. அப்புறம் புரிஞ்சு நடந்துக்குது. சரி, கணவர் ஏதாவது ஒரு வகையில் திருந்தி வருவார், நம்ம அறிஞ்சு நம்மளை புரிஞ்சு நடந்துக்குவார் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு எண்ணங்கள் மனநிலை நிறைய இருக்குது. இந்த கணவர் சாதகத்தில் என்னங்க இருக்குது? இப்படி கல் மாதிரியே இருக்காருங்க. சர்ன்னு போகிறாரு, சர்ன்னு வராரு, எல்லாத்துக்கூடையும் முறைச்சிக்கிறாரு. ஒரு அன்பு பாசங்கிறதே தெரிய மாட்டேது. ரொம்ப ஹார்டாகவே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நினைக்குது. அப்போ அந்த ஆண்மகன் சாதகத்தில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனோட கேது இருக்கும். சுக்கிரனோட கேது பகவான் இருப்பார். அந்த கேது பகவானுடைய திசை ஓடும். அப்போ மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தில் வச்சுக்கிறாங்க. மனைவி வேணும், குடும்பம் நடத்தணும், சமையலுக்கு ஆள் வேணும், எல்லாத்துக்காக மனைவி வேணும், குழந்தை பத்துக்கணுக்காக மனைவி வேணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலில் அவர் இருக்கிறாரா ஒழிஞ்சு மனைவி கூட சந்தோஷமாக இருக்கிற வேலை கிடையாது. இருக்கிறாங்க, மிஷின் மாதிரி இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி அது ஏன் இப்போ அந்த சாதகரே அப்படி பண்ணுறாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. கேது பண்ணுது. சுக்கிரன்னா மனைவி இருக்கிறாங்க. ஒரு ஆண்மகனுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும், வளர்த்துருக்கணும், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த மனைவி அவங்க அந்த கணவர் கூட எப்போவுமே நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க, சந்தோஷத்தை கொடுப்பாங்க, நல்ல முறையில் அந்த கணவர் வச்சுருப்பாங்க. இந்த கணவரோட சாதகத்தில் சுக்கிரன் வளர்த்துருக்கணும், பொண்ணோட சாதகத்தில் செவ்வாய் வளர்த்துருக்கணும். செவ்வாய்னா ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். அப்போ அந்த ஆண்மகன் சாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். அப்போ இவங்க சாதகத்தில் என்னென்னா சுக்கிரனோட கேது இருக்குது. கேது திசை ஓடுதுங்க. கேது திசைக்கு அடுத்தானே சுக்கிர திசை வரப்போகுது 20 வருஷம். கேது திசை 7 வருஷம் முடிஞ்சு சுக்கிர திசைக்கு வரும். அப்போ மிஷின் மாதிரியே இருக்காருங்க இவர். எங்கேயாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட கூட்டிட்டு போனால் மிஷின் மாதிரி கூட்டிகிட்டு போகிறார். டக்குன்னு வா உட்கார் அப்படின்னு போவார், வருவார். அதான் என்ன சேலை கட்டிருக்குது, என்ன அந்த பொண்ணுக்கு போகையில் எதாவது டீ காப்பி வேணுமா, தேவைப்படுமா, அதெல்லாம் எதுவுமே நினைக்கிறது. இவருக்கு தேவைன்னா வண்டி நிப்பாட்டி வா டீ சாப்பிடலான்னு கூட்டி போய் டீஸ் வாங்கி கொடுக்குறாருங்க. எப்படி பாருங்கள், ஒரு ஆண்மோன் சாதகத்தில் சுக்கிரனோட கேது இருந்து கேது திசை ஓடுது. அடுத்து சுக்கிர திசை வரும்போது அந்த கேது திசையும் சுக்கிர திசையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இப்படி தான் இருப்பார். அவர் கணவர் இப்படி தான் இருப்பார், மிஷின் மாதிரி இருப்பார். அதை இந்த பொண்ணு தெரிஞ்சு நடக்கணும், புரிஞ்சு நடக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா விவாகரத்து கோர்ட்டு, பிரச்சனை, சிக்கல், பிரிவினை தான் வரும் சாதகம். புரியுதுங்களா? ஒரு சாதகம் எப்படின்னா இன்றைக்கி என்ன திசை பற்றி ஓடுது. அப்போ விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கைங்க, விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். அப்போ கேது திசையிலும் அப்படி தான், சுக்கிர திசையிலும் அதே மாதிரி தான். அவர் அப்படி தான் இருப்பார், மிஷின் மாதிரி. நீங்கள் இருந்து வாழுங்க, உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும். கஷ்டப்பட்டால் உங்களுடைய தோஷம் கழிஞ்சிரும். கஷ்டம் முடிஞ்சு இப்போ 20 வருஷம் சுக்கிர திசை, 7 வருஷம், அப்போ 27 வருஷம் முடிஞ்சால் என்னங்க வாழ்க்கை இருக்கிறீங்க கேட்கலாம். அந்த 27 வருஷத்தில் உங்களுடைய பாவம், கர்மம் எல்லாமே தீர்த்துறீங்க.
உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். நீங்கள் நீண்டாயுளோட வாழ்வீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.